அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பாவத்தை அறிக்கையிட்டாதான் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பல சூழ்நிலைகள்ல இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால இந்த பாவ அறிக்கை எதனால இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா இந்த மாதிரி தவறாக புரிந்து கொண்டிருப்பதனால இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நம்ம பார்க்க போறோம். கடைசியா சரியான விதத்துல பாவ அறிக்கை செய்யறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தொடக்கத்திலே நான் சொல்லிடுறேன், நான் பாவ அறிக்கை செய்யற அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு ஆள் கிடையாது. ஆனா அந்த விஷயத்தை நம்ம சரியா பண்ணணும். ஒருவேளை நாம அதை தவறா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனாலதான் அதை பத்தி இந்த வீடியோல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். முதலாவது, எதனால இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிற விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக வேதாகமத்தினுடைய அடிப்படையில புரிந்து கொள்ளாம இருக்கிறனாலதான் இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறதே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. வேதாகமத்தினுடைய அடிப்படையில பாவம் அப்படிங்கிறது நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். மனிதன் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறான். அவனுடைய பாவ நிலை. இப்போ வேதாகமத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது இந்த பாவம் அப்படிங்கிற வார்த்தை 2 விதமான கண்ணோட்டத்துல பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் பாவம் அப்படின்னு சிங்குலரா பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பாவங்கள் அப்படின்னு புளூரல்ல பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பொதுவாக வேதாகமத்திலே பாவம் அப்படிங்கிற அந்த சிங்குலர் வேர்டு மனிதனுடைய பாவ நிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பிறக்கும் பொழுதே மனிதன் பாவியாக பிறக்கிறான். இரண்டாவது, பாவங்கள் அப்படின்னு வரும் பொழுது மனிதன் அந்த பாவ நிலை அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவமாக இருக்கிறது. அந்த பாவ செயல்களை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பாவம் அப்படின்னு வரும் பொழுது மனிதனுடைய இருதயத்தில் உள்ள அந்த பாவ நிலையை அது சுட்டி காட்டுது. பாவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த பாவ செயல்களை அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் பல நேரங்களிலே இந்த பாவ நிலை அப்படிங்கிறத, அதாவது நான் எப்பொழுதுமே நான் பாவிதான் அப்படிங்கிற அந்த நிலையை புரிந்து கொள்ளாம இருக்கிறனாலதான் இந்த பிரச்சனை. பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பாவம் செய்யறனாலதான் நான் பாவி ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, நான் பாவம் செய்யறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு வர்றதுனாலதான் இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்முடைய பாவ நிலை அப்படிங்கிறத நாம சரியாக முதலாவது அடிப்படையில புரிந்து கொண்டு இருப்போமானா இந்த பிரச்சனை வராது. ரைட். இப்போ இந்த பாவம் அப்படிங்கிறத இந்த மாதிரி வேதாகமம் சொல்லக்கூடிய விதத்துல சரியாக புரிந்து கொள்ளல அப்படின்னா என்ன பிரச்சனை? முதலாவது, நம்ம நற்செய்தி அறிவிக்கிறோம் இல்லையா? நம்ம நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நம்ம இந்த ஒரு சில பாவங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இதை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா, ஒரு பாவமாக நாம கற்பனை பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா நற்செய்தி அறிவிக்கிறோம். உதாரணத்துக்கு கிறிஸ்தவங்க பொதுவா பாவம்னு பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கலாமே. சிகரெட் பிடிக்கிறது பாவம், தண்ணி அடிக்கிறது பாவம் இல்லையா? அதே மாதிரி கொலை செய்யறது பாவம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பாவங்கள், கொலை செய்யறது, அது மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் நம்ம வரும்பொழுது இந்த மாதிரி சில்லறத்தனமான தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் பாவம், அப்படி இருக்கீங்களா இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்றது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு நபர்கிட்ட போய் நீங்க நற்செய்தி அறிவிக்க போறீங்க. பொதுவா பெரும்பாலும் நம்முடைய சமூகத்துல இந்த பெரிய பாவங்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா? கொலை செய்யறது, அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட். அதை ஒரு 99% பேர் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் அவங்கள ஏன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம நற்செய்தியே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாவி அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணுமே. ஏன்னா பாவிக்கு தானே ரட்சிப்பு தேவை. அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு நாம என்ன செய்யறோம்? நீங்க தண்ணி அடிக்கிறீங்களா, நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா, நீங்க பாவி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒருத்தட்ட பேச போகும்போது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல இந்த மாதிரியான நம்ம பாவம் பேசக்கூடிய இந்த பழக்கங்கள் இல்லாத பல நபர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சில இந்து நண்பர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாரம்பரியமாக வளர்க்கப்பட்டு ரொம்ப சுத்தம் பார்க்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் பாவம் என்று பேசக்கூடிய அந்த விஷயங்களை சிறு வயதிலிருந்தே செய்யாமல் வளரக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அடுத்தால நம்ம அவங்ககிட்ட போய் லஞ்சம் வாங்குறது பாவம், அப்படி ஊழல் செய்யறது பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். பல நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீங்க உட்காந்துட்டு, பிரதர் நீங்க 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 சிகரெட் பிடிப்பீங்களா, நீங்க தண்ணி அடிப்பீங்களா, இதெல்லாம் பாவம் தெரியுமா அப்படின்னு சொன்னா,
இல்லைங்களா, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். என்னடா செய்றது? அப்பன்னா நீங்க ஒருவேளை ஊழல் பண்ணுவீங்களா? நீங்க நீங்க வேலை செய்ற இடத்துல லஞ்சம்லாம் வாங்குவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாவம் என்று பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யாத பல கிறிஸ்தவர் அல்லாத நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க எப்படி நற்செய்தி அறிவிப்பீங்க? இல்லையா? உங்களுடைய கண்ணோட்டத்துல பாவங்கள் என்பது செயல்கள் என்பதாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பாவ செயல்களை செய்யாத இந்த நபர்களுக்கு அப்ப நற்செய்தி அவசியம் இல்ல. அவங்களுக்கு கிறிஸ்து அவசியம் இல்லன்னு சொல்லி ஆயிருதே. இத நம்ம ஒருபொழுதும் உணர்றதே கிடையாது பல நேரங்கள்ல. அப்போ அதனாலதான் சொல்றேன், எப்பொழுதுமே பாவம் அப்படிங்கிறது அடிப்படையிலே நம்முடைய நிலை சார்ந்தது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், செய்யவில்லை என்பதற்கு அப்பாற்பட்டு அவன் தன்னுடைய உள்ளத்திலே, இல்லையா, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் கிளம்பி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சோர்ஸ் எங்க அப்படின்னா உள்ள இருக்குது. அது பாவம் என்று நாம் உணர்ந்திருந்தால் மட்டுமே நமக்கு சரியான விதத்துல நாம ரட்சிப்பை அணுக முடியும். அதை உணர்ந்திருந்தா தான் சரியான விதத்துல நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அது ஒரு விஷயம். இரண்டாவது, அது சரியான விதத்துல நமக்கு புரிந்திருந்தால் தான் நாம சரியான விதத்துல நற்செய்தியும் அறிவிக்க முடியும். இப்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நாம என்ன நினைக்கிறோம்? பாவத்தை செயல்களாக நம்ம நினைக்கிறதுல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் அகைன் பாவியில சின்ன பாவி, பெரிய பாவி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரி பிரிக்கிறோம். அதாவது நம்ம வீட்டுல நம்ம சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு ரூபாயை எடுத்துட்டு போய் ஒரு கடையில போய் அவங்க சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது ஏதோ சின்ன பையன் எடுத்துட்டு போயிட்டான்ப்பா, ஆசையில எடுத்துட்டு போயிட்டான், ஒரு சாக்லேட் வாங்கிட்டான், அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி ஒரு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டார் அப்படின்னா, அப்பா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கான், 1 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய பார்வையில அந்த 1 ரூபாயை பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்துட்டு போன அந்த சின்ன பையன் ஒரு சாதாரண சின்ன பாவியாகவும், 1 கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட அந்த அரசியல்வாதி ஒரு பெரிய பாவியாகவும் தெரியலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவத்தை குறித்த நம்முடைய தவறான புரிதல். ஏன்னா நாம தான் இந்த பாவ அடிப்படையில தானே நான் பாவியா பாவி இல்லையா அப்படிங்கிறதே நீங்க முடிவு பண்றோம். அப்ப அப்படி முடிவு பண்ணா, அப்போ சின்ன பாவி பெரிய பாவி. ஆனா கடவுளுடைய பார்வையில 1 ரூபாய் திருடுவதும் பாவம்தான், 1 கோடி ரூபாய் திருடுவதும் ரெண்டுமே சமமான இடத்திலே கடவுள் வைத்து பார்க்கக்கூடிய பாவம். கடவுள் எதை பார்க்கிறாரு? மனசை பார்க்கிறாரு. திருடணும் அப்படிங்கிற அந்த திருட்டு புத்தியை பார்க்கிறாரு. அப்போ அந்த திருட்டு புத்தி தான் கடவுளுடைய பார்வையில மிக முக்கியமான பாவமாக இருக்கிறதே தவிர, இந்த 1 ரூபாய் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இரண்டுமே கடவுள் சமதளத்துலதான் வச்சு பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்துக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அதற்கான அடிப்படை காரணம், கடவுள் நம்முடைய பாவ நிலையை பார்க்கிறார். பாவ நிலையை பார்க்கிறார். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனுஷன் பாவம் செய்யறனாலதான் நான் பாவி அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறனாலதான் பல நபர்கள் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம பாவத்தை நீங்க என்ன ஒரு சில பேர் கமெண்ட்லாம் போட்டுருங்க, பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கணும், பாவத்தை நீங்க அறிக்கையிட்டு ஜெபித்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாவ அறிக்கை செய்யறத நான் இப்ப தப்புன்னு சொல்லி சொல்லல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அந்த இடம் மிக மிக தவறானது. ஏன் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக தாங்கள் செய்கிற இந்த அறிக்கையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். திரும்பவும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அந்த நபர் பாவத்தை அறிக்கையிட்டால்தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்பக்கூடிய நபர்கள், அப்படி பேசக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக தாங்கள் பாவத்தை அறிக்கையிடுறாங்க இல்லையா, அதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டதை நம்புறாங்க? நான் இந்த விஷயத்த என்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இடத்துல நான் அறிக்கை பண்ணிட்டேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இது மிக மிக ஆபத்தான ஒரு பார்வை. ஏன்னா வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கற்றுக் கொடுக்கவில்லை. வேதாகமம் நம்முடைய பாவ நிலைக்காக கிறிஸ்துவை நம்பக்கூடிய அந்த ரட்சிப்பை நமக்கு சொல்லுது. நம்முடைய பாவ நிலையை உணரணும். பாவ நிலையை உணர்ந்து இந்த பாவ நிலைக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தீர்வாகி அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நம்பும் பொழுது மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த இடத்துல நாம் நம்முடைய ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். We have to believe the sacrifice of
கிரைஸ்ட். ஓகேவா? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸ் மேல, அவருடைய சிலுவையின் மேல நாம வைக்கணும். ஆனா இங்க இந்த அறிக்கையிடக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்களுடைய நம்பிக்கையை அவர்களுடைய அறிக்கையின் மேல் வைக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ஆபத்து புரியுதா? இப்போ உங்களுக்கு எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆங்கிலத்துல ஒரு அழகான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. டோன்ட் புட் யுவர் ஃபெய்த் ஆன் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீ உன்னுடைய விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்காத. யூ புட் யுவர் ஃபெய்த் ஆன் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம நம்முடைய விசுவாசத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதனால நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை பல நேரங்களிலே பாவத்தை அறிக்கையிடுவதாக மட்டும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்ல, இந்த ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மிக முக்கியமாக கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய அந்த மூல வார்த்தைக்கு வெறுமனே பாவத்தை அறிக்கையிடுதல் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதுல ஒரு பகுதி அதுல இருக்குது. ஆனா மிக முக்கியமாக அந்த ரிப்பன்டன்ஸுக்கு தமிழ்ல மிக அழகான அந்த மொழிபெயர்ப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொழிபெயர்ப்பு, மனம் திரும்புதல். பாருங்க, மனம், நம்முடைய மனம் திரும்புதல். இப்போ நம்முடைய மனம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, நம்முடைய சிந்தனை. நாம் ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் என்கிற நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வது. அப்போ இங்க மனம் திரும்புதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இதுவரைக்கும் நான் கடவுளை குறித்த ஒரு பார்வை கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு கடவுளை குறித்த அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் மாறி இருக்கிறது. ஓகேவா? இதுவரைக்கும் பாவத்தை குறித்த வேறொரு பார்வை கொண்டிருந்தேன். இப்பொழுது பாவத்தை குறித்த என்னுடைய பார்வை மாறி இருக்கிறது. உலகத்தை குறித்த என்னுடைய பார்வை மாறி இருக்கிறது. இந்த மனிதனை குறித்த என்னுடைய பார்வை மாறி இருக்கிறது. அப்போ நான் உலகம் நம்மளுக்கு வந்து பலவிதமான ஐடியாஸை கொடுக்குது. அந்த ஐடியாஸ்ல எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சூழலிலே கடவுள் அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய சிந்தனை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். அப்பொழுது நான் இதுவரைக்கும் நம்பினது தவறு, இனி நான் கடவுள் என்ன நம்புறாரோ அதற்கேற்ற விதமாக என்னுடைய மனதை திருப்பிக் கொள்கிறேன். இதுதான் மனம் திரும்புதல். அப்போ இதுல பாவமும் அடங்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல பாவத்தை தவறாக நினைக்காம நாம பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ என்னுடைய அடிப்படையில நான் கிறிஸ்துவை ஏற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குறித்த மாறுபட்ட கடவுளுடைய அந்த பார்வைக்கு நேராக நான் திருப்பப்படுகிறேன். அதுல ஒண்ணுதான் பாவம். பாவம் அப்படிங்கிறது. அப்போ பெரும்பாலும் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரி அவர்களுடைய மனதில் இருக்கும் பொழுது பாவத்தை குறித்த துக்க உணர்வு அவங்களுக்குள்ள உண்டாகுது. ரொம்ப முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை குறித்த அந்த துக்க உணர்வு உண்டாகும் போது எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பாவம் செய்திருக்கிறேன்னு என்னை மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் அறிக்கையிடுறாங்க. அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ரட்சிப்பு அவர்களிடத்துல வரும் பொழுதே அந்த பாவத்தை குறித்த உணர்த்துதலோடு தான் என்ன செய்யுது, வருது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அதை அறிக்கையிடுறாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இந்த பாவத்தை அறிக்கையிடுவதாக சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய 25வது வயதுல நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படுகிறீங்க அப்படின்னா, நீங்க மிகச்சிறிய வயதுல இருந்தே பல பாவங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். எத்தனை பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க செஞ்சுட்டு மறந்து போன பாவம் எத்தனை 1000 இருக்கும், ஏன் எத்தனை லட்சம் இருக்கும்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருப்போமா? இது ஒரு பிரச்சனை. அப்போ நீங்க எல்லா பாவத்தையும் ஞாபகம் வச்சு நீங்க ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, ஒரு சில நேரங்களிலே நம்ம ரட்சிக்கப்படுகிற அந்த புதிதுல நமக்கு எது பாவம்னே தெரியறது இல்லை. நாம பாவம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆனா பல சூழ்நிலைகளிலே பாவம் என்று புரிந்து கொள்ளாமலேயே ஒரு சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அதை பாவமாக நினைக்க மாட்டோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்கிற வாழ்க்கையிலே பக்குவமுடைய ஒரு குறிப்பிட்ட சூழல் வரும்போது ஐயோ அது பாவம்னு சொல்லி உணர்ந்து அதன் பிறகு அப்போ என்ன செய்யறோம், மனம் திரும்புறோம். அப்போ நீங்க ரட்சிக்கப்படும் போது இந்த பாவத்தை நீங்க அறிக்கையிடவே இல்லையே. அப்போ என்ன பிரச்சனை? மூணாவது, நீங்க ஒருவேளை ஒரு கொஞ்சம் ஹார்ஷான விஷயம்தான், சரியா? ஒருவேளை நீங்க ஒரு நபர், நீங்கன்னு சொல்லக்கூடாது, ஒரு நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஒரு பாவம் செஞ்சுட்டாரு. காலையில ஒரு பாவம் செஞ்சுட்டாருங்க, இன்னும் அறிக்கையிடலை. அவர் அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் பைக்ல போயிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் காலையில செஞ்ச பாவத்தை இன்னும் அறிக்கையிடலை. என்ன நினைக்கிறீங்க? நீ நேற்று சாயங்காலம் வரைக்கும் பாவத்தை அறிக்கையிட்ட,
இன்னைக்கு காலையில ஒண்ணு செஞ்சுட்ட பாரு, அதை நீ அறிக்கையிடாம செத்து போயிட்ட, அதனால உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் கேன்சல் பண்ணுவாரா? சி, இதுதான் நாம பாவத்தை செயல்கள் அடிப்படையில புரிந்து கொள்வதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனை. அதனாலதான் பாவத்தை நாம நம்முடைய நிலை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவியாக இருப்பதால் பாவம் செய்கிறேன், நான் பாவம் செய்வதால் பாவியாகவில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படி நாம் அதை புரிந்து கொள்வோமானால் நமக்கு இப்போ நமக்கு சரியான விதத்துல எப்படி அறிக்கையிடணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நான் என்னுடைய ரட்சிப்பிற்கு என்னுடைய பாவ அறிக்கையை நம்பாமல் கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். இது முதலாவது அடிப்படை. அடுத்ததா, இனி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இனி நம்ம நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடும்படியாக நம்ம வேதாகமத்தில் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார், வேதாகமம் சொல்லுது. இது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேரம் செய்யறது இல்லை, இட்ஸ் அ ப்ராசஸ் இல்லையா? அந்த யோவான் அந்த பகுதியில் அவர் எதை குறித்து பேசுறாரு அப்படிங்கிறத ஆண்டவருக்கு சித்தமான இன்னொரு நாள் நம்ம தெளிவா பார்ப்போம். இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஓகேவா? அப்போ நாம் அதை தொடர்ந்து செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இதை நாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுல ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடத்தான் அழைக்கப்படுறோம். ஆனா இந்த அறிக்கையின் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் என்னுடைய பாவத்தை கடவுளிடத்துல அறிக்கையிட்டிருப்பதால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ டேஞ்சரஸ் பொசிஷன். நீங்க உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இன்னும் கிறிஸ்துவை நம்பவில்லை. தயவு செய்து அப்படிப்பட்ட நபர்கள், ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பிற்காக என்னுடைய ஆத்தும மீட்பிற்காக நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. அதனால அது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, அந்த நம்பிக்கை, நாம பாவத்தை குறித்து இந்த நம்பிக்கையை நாம் தெளிவாக மாற்றிக்கொண்டால்தான் நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கே நமக்கு அருகதை இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கே நமக்கு அருகதை கிடையாது. ஏன்னா நாம பாவம் என்று சொல்லக்கூடிய பல விஷயத்தை செய்யாத பல நல்ல கிறிஸ்தவர் அல்லாத நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து தேவை இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து தேவை தானே. அப்போ பாவத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களோட ரட்சிப்பை சரியாக புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா அதன் பிறகு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாவங்களை மனத்தாழ்மையோடு அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக, கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து வாக்கு கடங்காத மூச்சுகளோடு நமக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். எனவே நீங்கள் அந்த பாவத்தை அதை அறிக்கையிடும்போது கிறிஸ்துவினுடைய சிலுவை அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.